Welcome to Talir. This is a place called Bud. This is budding forth for a new life, and we are Capuchins working for the renewal of the society and the church. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கப்புச்சின் தளிர் ஒளிவடிவ நற்செய்தி குழுவிற்கு உங்களை அன்புடன் அழைப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று நமக்கு இறை ஆசிரியரையும் நற்செய்தியும் வழங்க இருக்கின்றவர் சகோதரர் அருள் திரு கப்புச்சின் துறவி அமலதாஸ் அவர்கள். இவர் தற்சமயம் ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற உதயம் பாலிடெக்னிக் காலேஜில் அதிபராக இருக்கின்றார். ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டி வேலை வாய்ப்பிற்கு வழி செய்கின்றார். கடலோரத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் வாழ்க்கையை நிர்ணயித்து அவர்களுக்கு வளர்விக்கின்றார். இவர் தன்னுடைய குருத்துவ பட்டம் பெற்ற பிறகு ஆப்பிரிக்காவிலே புர்கினா ஃபாசோ என்ற மிகவும் பின்தங்கிய ஒரு நாட்டிலே வேத போத பணிகளுக்காக சென்று அங்கே சமுதாய வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் மக்களின் ஆன்மீக வளர்ச்சியிலும் ஈடுபட்டு அவளை வழிநடத்தியிருக்கின்றார். தற்போது ராமேஸ்வரத்தில் மிகச்சிறப்பாக பணி செய்கின்றார். மிகச்சிறந்த பண்பாளர், ஏழைகளும் இரக்கமுள்ளவர், கடின உழைப்பாளி, இறை ஆசிரியர் பெற்று நமக்கு நற்செய்தி வழங்க வருகின்றார். இதோ வருகின்றார் சகோதரர் அமலதாஸ் கப்புச்சின் துறவி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. இன்றைய நாளில் இறைவன் நமக்கு தந்துள்ள கொடைகளை நாம் பயன்படுத்தி நாமும் நமது சகோதர சகோதரிகளும் வளர்ந்து இறைவனை நாம் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். இவ்வாறு நாம் இறைவனை மாட்சிப்படுத்தினால் நம்மை நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பனே என்று இறைவன் அழைப்பார். இன்றைய முதல் வாசகம் விடாமுயற்சியோடு தனக்காகவும் பிறருக்காகவும் உழைக்கும் உண்மையுள்ள பெண்ணை பற்றி விளக்குகின்றது. இதனால் இறைவன் இவரை போற்றத்தக்கவர் என அழைக்கின்றார். கடவுள் நமக்கு அளித்த திறமைகளை பயன்படுத்தி நாம் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் உழைக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு விளக்குகின்றது. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் உட்பட அனைவரும் இயேசுவின் இரண்டாம் வருகை மிக அருகில் இருப்பதாக உணர்ந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இயேசு திரும்பி வருவது தாமதமாகிய போது தெசலோனிக்கர்கள் வதந்திகளால் குழம்பினர். இருப்பினும் இவர்களை திடப்படுத்த புனித பவுல் கிறிஸ்துவர்கள் எப்பொழுதும் உண்மையுடனும் தங்களின் கடமைகளை நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருக்க வேண்டும் என்று உணர்த்துகின்றார். இன்றைய நற்செய்தி உவமையில் இயேசு தம்மை பின்பற்றுபவர்கள் எல்லா நேரங்களிலும் இயேசுவின் வருகைக்காக தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக ஓர் உவமையை பயன்படுத்துகின்றார். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். ஒரு தாலந்து என்பது 5 முதல் 6000 தெனாரியம் மதிப்புடையது, அல்லது ஒரு ஏழை தொழிலாளியின் 15 ஆண்டுகால மதிப்பு உடையது. இப்படிப்பட்ட மதிப்புடைய தாளந்தை செல்வந்தர் தனது பணியாளர்களிடம் சுதந்திரமாகவும் மேற்பார்வையற்ற பொறுப்புமாக ஒப்படைக்கின்றார். 5 தாலந்து பெற்றவர் தனது திறமையால் வர்த்தக முதலீடு செய்து கடுமையாக உழைத்து மேலும் 5 தாலந்து பெற்று தமது தலைவனின் செல்வத்தை இரட்டிப்பாக்கினார். 2 தாலந்து பெற்றவரும் அவ்வாறே செய்தார். ஆனால் 1 தாலந்து பெற்ற பணியாளர் தனது தலைவனின் செல்வத்தை தரையில் புதைத்து எந்த பயனும் ஏற்படாமல் செய்தார். தலைவன் தந்த பணத்தை இழந்துவிட்டால் தலைவனின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதற்காக இந்த 1 தாலந்து பெற்ற பணியாளர் இவ்வாறு செய்தார். கணக்கு ஒப்படைக்கும் நாளில் தலைவன் தனது பணியாளர்களை, அதாவது தனது செல்வத்தை 2 மடங்காக்கிய பணியாளர்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்து வெகுமதி அளிக்கின்றார். ஆனால் உழைக்காமல் பலன் அளிக்காத 3வது பணியாளரை கடுமையாக தண்டிக்கின்றார். மேலும் 3வது பணியாளரின் செல்வத்தை 5 தாலந்தை 10ஆக மாற்றிய பணியாளரிடம் கொடுக்கச் செய்கின்றார். இந்த தாலந்து ஊமை வாயிலாக இயேசு பரிசேயர்களையும் சதிசேயர்களையும் மனதில் வைத்து இந்த உவமை கூறியதாக இறையியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இவர்களை பலமுறை விவிலியத்தில் இயேசு சாடியுள்ளார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் பயனற்ற பணியாளரை போல
சட்டத்தை கொண்டு மனிதத்தை வளர்க்காமல் சட்டத்தை பாதுகாப்பதிலேயே குறியாக இருந்திருக்கின்றனர். இதனால்தான் இவர்கள் இயேசுவின் கடும் சொற்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தை இன்றைய காலச்சூழலோடு ஒப்பிடுகையில் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் திறமைகளையும் உறவுகளையும் செல்வத்தையும் வாய்ப்புகளையும் என அவரவர் தகுதிக்கு ஏற்ப கொடுத்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒருவன் எவ்வளவு திறமைகளை பெற்றிருக்கிறான் என்பது கடவுளுக்கு முக்கியமல்ல. கடவுள் கொடுத்த திறமைகளை பயன்படுத்தி மனிதத்தை வளர்த்து இயற்கையை பாதுகாத்து கடவுளை மனிதன் எவ்வாறு மாட்சிப்படுத்துகிறான் என்பதே முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. கடவுள் நம் கொடைகளை கொண்டு நம்மை மதிப்பிட மாட்டார். மாறாக நமது முயற்சிகளை கொண்டே நம்மை மதிப்பிடுகின்றார். மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் அல்ல என்பது கடவுளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் மனிதர்கள் முயற்சி செய்வதில் சமமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே என்னும் தலைவனின் வாழ்த்து 5 மற்றும் 2 தாலந்து பெற்ற பணியாளர்களின் பணி முடிவை அறிவிப்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் இனி மேற்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியங்களையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு உந்துதல் செய்தி. இதனால்தான் உள்ளவர்களுக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இதனுடைய அர்த்தம், கடவுள் கொடுத்த கொடைகளை நாம் பயன்படுத்தி வளர்ந்து நமது சகோதர சகோதரிகளை வளர்த்து இறைவனை மாட்சிப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது இறைவன் இன்னும் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தருவார். மாறாக கடவுள் கொடுத்த கொடைகளை கண்டுகொள்ளாமல் நாம் சுயநலத்தோடு வாழ்ந்து நமது திறமைகளை மங்கச் செய்கின்ற பொழுது இறைவனுடைய தீர்ப்புக்கு ஆளாகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மிடம் இல்லாத திறமைகளுக்காக நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு திறமையை கடவுள் கொடுத்திருப்பார். கடவுள் தந்த சிறிய திறமையாக இருந்தாலும் அதை நாம் சரியாக பயன்படுத்தி நம்முடைய சகோதரத்தை வளர்த்து இறைவனை மாட்சிப்படுத்த முயற்சிப்போம். இறை அரசையும் மனித நேயத்தையும் வளர்ப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.